மாலதி. நாம இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.13ல செகண்ட் சம் பார்க்க போறோம். Akshaya has 2 rupee coins and 5 rupee coins in her purse. If in all she has 80 coins, totally rupees 220, how many coins of each kind does she have? அதாவது அச்சயா தனது பணப்பையில் 2 ரூபாய் நாணயங்களையும் 5 ரூபாய் நாணயங்களையும் வைத்திருந்தாள். அவள் மொத்தம் ரூபாய் 220 மதிப்புடைய 80 நாணயங்கள் வைத்திருந்தாள் எனில் ஒவ்வொன்றிலும் எத்தனை நாணயங்கள் வைத்திருந்தாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அக்ஷயா அப்படின்னு ஒரு பர்ஸ்ல 2 ரூபி காயின்ஸும் 5 ருபீஸ் காயின்ஸும் வச்சிருந்தாங்களா. அதனுடைய மொத்தம் 80 காயின்ஸ், அதாவது 2 ரூபாய் காயினும் 5 ரூபாய் நாணயங்களும் சேர்ந்து 80 காயின் அந்த பர்ஸ்ல இருந்தான். அதனுடைய மதிப்பு 220 ரூபாயாகவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்ஸ்குள்ளார எத்தனை 2 ரூபாய் நாணயங்களும் எத்தனை 5 ரூபாய் நாணயங்களும் இருந்ததுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு இருக்காங்க. ஸோ இந்த கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அது இரு சமன்பாடுகளா மாத்திட்டோம்னா, 2 ஈக்குவேஷன்ஸா சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா அதை கால்குலேட் பண்ணிட முடியும். பாருங்க, நம்ம அதுக்கு என்னெல்லாம் நம்ம யூகிக்கிறோம் அப்படின்னா அஷ்யூம் பண்றோம் அப்படின்னு பாக்குறோம். அதாவது நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யா வச்சுக்கணும். நமக்கு how many 2 rupee and 5 rupee coins are there in the purse அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அந்த பணப்பையில் எத்தனை 2 ரூபாய் நாணயங்களும் எத்தனை 5 ரூபாய் நாணயங்களும் இருக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால let the number of 2 rupee and 5 rupee notes be x and y respectively அப்படின்னு இங்கிலீஷ்லையும், அதுவே தமிழா இருந்தா 2 ரூபாய் மற்றும் 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையை x மற்றும் y என்க அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். ஓகேங்களா? இப்போ என்ன தெரியும் நமக்கு அப்படின்னா இந்த 2 ரூபாய் நாணயம் 5 ரூபாய் நாணயம் மொத்தம் சேர்ந்து அந்த பர்ஸ்குள்ளார 80 நாணயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா. அப்ப எக்ஸ் தான் 2 ரூபாய் நாணயங்களோட எண்ணிக்கையாகவும் ஒய்யை தான் நம்ம 5 ரூபாய் நாணயங்களோட எண்ணிக்கையாகவும் வச்சிருக்கோம். ஸோ 2 ரூபி காயின்ஸ் பிளஸ் 5 ரூபி காயின்ஸ் மொத்தம் 80 காயின்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதனுடைய மதிப்புகள் அப்படின்னு இருக்காங்க. இப்போ 2 ரூபாய் காயினை 2, அதனுடைய மதிப்பு 2 இல்லைங்களா. 2 எத்தனை காயின் இருக்கோ அதை 2ஐயும் பெருக்கினாதான் அது எத்தனை ரூபாய்னு இருக்கும். இப்போ ஒருவேளை 2 ரூபாய் காயின் ஒரு 10 இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 2 ரூபாய்க்கான 2ங்கிற மதிப்பும் எத்தனை நாணயங்களோ அதையும் போட்டாதான் 20 ரூபாய்ங்கிற அந்த மதிப்பு கிடைக்கும். அதே போல 5 ரூபாய் நாணயத்துல 5 எத்தனை நாணயங்கள் அப்படிங்கிறது ஒருவேளை 5ஆ இருந்துச்சுன்னா 5ன்னு போட்டாதான் 25 ரூபாய் அப்படின்ற மதிப்பு கிடைக்கும். அப்படின்றதுனால பாருங்க, 2 ரூபி காயினை 2x அப்படின்னும் அதனோட மதிப்பு கண்டுபிடிக்க 5 ருபீஸ் காயினை 5y அப்படின்னு எழுதும் போதுதான் அதனோட டோட்டல் வேல்யூ நமக்கு தெரியும். ஆனா அந்த பர்ஸ்குள்ளார மொத்த மதிப்பு எவ்வளவுனா 2 சேர்த்து 220 ரூபாய் இருந்ததுன்னு இருக்காங்க. இதுதான் நமக்கு செகண்ட் ஈக்குவேஷனா வருது. நாம இது என்ன மெத்தட்ல சால்வ் பண்ணணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட், அதாவது குறுக்கு பெருக்கல் முறையில் இதை தீர்வு செய்யணும். அப்படிங்கும் போது பாருங்க, இந்த மாறிலி உறுப்புகள் இருக்கு இல்லையா, கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ரைட் சைடுல இருக்கு, எல்லாம் லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்து ரைட் சைட 0வா மாத்தணும். அதான் நமக்கு இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ x plus y minus 80 is equal to 0ன்னு முதல் சமன்பாட்டையும், இரண்டாவது சமன்பாடை 2x plus 5y minus 220 சமம் 0ன்னு நாம அதை மாத்திக்கிட்டோம். இப்போ பாருங்க, நம்ம y கோஎஃபிஷியன்ட்ல ஆரம்பிச்சு yலயே வந்து நிறுத்துவோம் இல்லைங்களா. பாருங்க, இப்படி கொண்டு வரணும். அதாவது y இன் கெழு முதல்ல, அதுக்கப்புறம் மாறிலி உறுப்பு, அப்புறம் x இன் கெழு, அப்புறம் y இன் கெழுன்னு நம்ம y கோஎஃபிஷியன்ட்ல ஸ்டார்ட் பண்ணி கான்ஸ்டன்ட் டேர்ம், x கோஎஃபிஷியன்ட், y கோஎஃபிஷியன்ட் அந்த நம்பர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எடுத்து எழுதிக்க போறோம். ஸோ y கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ பிளஸ் 1, அதுக்கப்புறம் மைனஸ் 80, தென் இதுல பிளஸ் 1, எக்ஸுக்கும் பிளஸ் 1, அப்புறம் எதுல ஸ்டார்ட் பண்ணுமோ அதுலயே தான் முடிக்கணும். அப்படிங்கும்போது y கோஎஃபிஷியன்ட் நமக்கு பிளஸ் 1. அதே மாதிரி அடுத்ததுல பிளஸ் 5 மைனஸ் 220 பிளஸ் 2, அப்புறம் 5 எடுத்துக்கணும். ஸோ பிளஸ் 5 மைனஸ் 220, அதுக்கப்புறம் பாருங்க 2, அப்புறம் 5 பிளஸ் 2, அதுக்கப்புறம் பிளஸ் 5 அப்படின்னு இந்த நம்பர் அரேஞ்ச்மெண்ட் எடுத்து எழுதிக்கிறோம். இதுக்கு நான் இந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். நமக்கு வேரியபிள்ஸ் பாருங்க, எக்ஸ் அண்ட் ஒய் மாறிகள், எக்ஸும் ஒய்யும் அப்படிங்கிறதுனால முதல்ல எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பாருங்க, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்குவாங்களா, என்ன கிடைக்கும், மைனஸ் 220 கிடைக்குமா. அப்புறம் ஃபார்முலா படி மைனஸ், இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் இல்லையா, மைனஸ் 8 5 வாட்டி 40, அப்புறம் ஒரு 0ன்னு 400 கிடைக்கும். என்ன 400னா மைனஸ் 400. இங்க கொண்டு மைனஸ் போடுறதுக்கு இப்படி குறுக்கல போட்டுக்கலாம். மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும் இல்லைங்களா, அதனால இப்படி குறுக்க போட்டுட்டு 400 அப்படின்னு எழுதிட்டோம். பை
நம்ம இந்த 4 பாருங்க 5 மைனஸ் 2 5 1s are 5 இது ரெண்டையும் பெருக்கிறோம் ஓர் 5 5 மைனஸ் ஓர் 2 2 அப்படின்னு எழுதிட்டோம். அதே மாதிரி y கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்க இது ரெண்டையும் பெருக்கணும் 8 2 16 ஸோ மைனஸ் 160 ஃபார்முலா படி மைனஸ் இது ரெண்டையும் பெருக்கும் போது மைனஸ் 220 வரும். மைனஸ் 220 போடுறதுக்கு பதில் இந்த மைனஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிரும். அதனால இப்படி போட்டோம். இங்க கீழே என்ன வருதோ அதே தான் இங்கேயும் வரும். அதனால நம்ம 5 மைனஸ் 2 போட்டோம். இப்போ x ஈக்குவல் டு அப்படிங்கிறது போது 400ல இருந்து 220 கழிக்கணும் அப்படின்னா பாருங்க நமக்கு 180 கிடைக்கும். கீழே என்ன கிடைக்குதுன்னா 5ல 2 போச்சுன்னா 3. அதே மாதிரி இங்க 220ல இருந்து 160 கழிக்கணும்னா அங்க ஒரு 20 இங்க ஒரு 40ன்னு 60 மிஞ்சும் இல்லைங்களா? ஸோ பிளஸ் 60/3 அப்படின்னு கிடைக்கும். பாருங்க இதை அடிக்கிறோம் 3 6 டைம்ஸ் அப்படின்னும் 0. இப்போ எக்ஸோட மதிப்பு 60ம் ஒய்யோட மதிப்பு 2 வாட்டி 0 30 அப்படின்னு கிடைக்குது 20ன்னு கிடைக்குது. y மதிப்பு நமக்கு 20 அப்படின்னும் கிடைக்குது. ஸோ நமக்கு therefore இது x அப்படிங்கிறது 2 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையும் y அப்படிங்கிறது 5 ரூபாய் நாணயங்களின் எண்ணிக்கையாகவும் தானே வச்சுக்கோங்க. ஸோ அதை எழுத போகிறோம். therefore number of 2 rupee coins எவ்வளோ அப்படின்னா 60 காயின்ஸ் இருக்கு. number of 5 rupee coins எவ்வளோ இருக்கு அப்படின்னா 20 இருக்கு. ஸோ அதே தமிழ்ல 2 ரூபாய் நாணயங்கள் எண்ணிக்கை 60ம் 5 ரூபாய் நாணயங்களுடைய எண்ணிக்கை 20 அப்படின்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் கிடைக்கும். Third question, it takes 24 hours to fill a swimming pool using 2 pipes. If the pipe of larger diameter is used for 8 hours and the pipe of smaller diameter is used for 18 hours, only half of the pool is filled. How long would each pipe take to fill the swimming pool? அதாவது இரு வெவ்வேறு அளவு விட்டமுடைய குழாய்கள் மூலம் ஒரு நீச்சல் குளத்தில் முழுமையாக நீர் நிரப்ப 24 மணி நேரம் ஆகும். அதிக விட்டமுடைய குழாய் 8 மணி நேரமும் குறைந்த விட்டமுடைய குழாய் 18 மணி நேரமும் பயன்படுத்தி நீர் நிரப்பினால் நீச்சல் குளத்தில் பாதி அளவு நீர் நிரம்பும் எனில் தனித்தனியாக அந்த குழாய்களை கொண்டு நீச்சல் குளம் முழுவதும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவுகளை காண்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல், இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு நமக்கு தண்ணி விடணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பெரிய விட்டமுடைய டயாமீட்டர் அளவு பெருசா இருக்கக்கூடிய ஒரு பைப்லையும் சின்ன அளவு டயாமீட்டர் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சின்ன பைப்பையும் வச்சு நமக்கு தண்ணி விடுறாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து தண்ணி வந்தா இதுல நம்புறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கலாமா? சரிங்களா? 2 பைப்லயும் தண்ணி வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா நிறையறதுக்கு 24 hours டைம் எடுத்துக்கலாம். அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பெரிய டயாமீட்டர் இருக்கக்கூடிய இந்த பைப்ல 8 ஹவர்ஸும் இந்த பைப்ல 18 ஹவர்ஸும் தண்ணி விடும்போது ஒன்லி half of the swimming pool தான் நிறையுது, பாதி அளவு நீச்சல் குளம் தான் நிறையுது அப்படின்னு இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பெரிய விட்டமுடைய இந்த பைப்ல மட்டும் தண்ணி விட்டா இந்த ஃபுல்லும் நிறையறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னும் இந்த சின்ன பைப் ஃபுல்லா பாருங்க இந்த சின்ன பைப் மட்டும் வச்சு இதுல தண்ணி விட்டா இந்த நீச்சல் குளம் நிறைவதற்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எது கேட்டிருக்காங்களோ அதை தான் 2 வேரியபிள்ஸா வச்சுக்க போறோம். ஏன்னா 2 பத்தி கேட்டிருக்காங்க, ஒன்னு எக்ஸ்னும் இன்னொன்னு ஒய்னு வச்சுக்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா பாருங்க find the time, how long would each pipe take to fill the swimming pool. அதாவது ஒவ்வொரு பாருங்க தனித்தனியாக அந்த குழாய்களை கொண்டு நீச்சல் குளம் முழுவதும் நீர் நிரப்ப ஆகும் கால அளவுகளை காண்கன்னு இருக்காங்க. அதாவது the time to calculate, இந்த தண்ணி நிறையறதுக்கு பெரிய பைப்ல தண்ணி நிறையறதுக்கு எடுத்துக்கூடிய டைமும் சின்ன பைப்ல ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லா நிறையறதுக்கு எடுத்துக்கொள்கிற டைமும் கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், let the time taken by the pipe of larger diameter be x and the smaller diameter pipe of smaller diameter be y அப்படின்னு வச்சுக்கிட்டோம்.
இதில் ஃபுல்லாக நீர் நிறையறதுக்கு எடுத்துக்கிற நேரத்தை எக்ஸ்னும் இதில் ஃபுல்லாக நீர் நிறையறதுக்கு எடுத்துக்கொள்கிற நேரத்தை ஒய் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அதே தமிழில் அப்படியே எழுதிடுறோம். அதிக விட்டமுடைய குழாய் மற்றும் குறைந்த விட்டமுடைய குழாய் நீச்சல் குளத்தை நிரப்ப எடுத்துக்கொள்ளும் நேரத்தை முறையே எக்ஸ் மற்றும் ஒய் என்க அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு மணி நேரத்தில் இந்த பைப் வந்து எவ்வளோ தண்ணி நிறைக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா எக்ஸுங்கிறது தான் டைம் டேக்கன் டு ஃபில் த ஹோல் டேங்க். இந்த ஹோல் டேங்க்கும் நிறையறதுக்கு எக்ஸ் தான் டைம் டேக்கன். ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ நிறையும் அப்படின்னா 1/x நிறையும். 2 மணி நேரத்தில் எவ்வளோ அந்த டேங்க் நிறையும்னா 2/x. 3 மணி நேரத்தில் 3/x அந்த மாதிரி. அதே மாதிரி தான் இதுக்கு ஒரு மணி நேரத்தில் இது 1/y ஸ்விம்மிங் பூல் நிறையும். 2 ஹவர்ஸ்ல 2/y, 3 ஹவர்ஸ்ல 3/y அந்த மாதிரி. ஸோ அதை நம்ம என்ன எழுதிக்க போறோம்னா இன் 1 hour larger pipe fills 1/x of the pool. அதே போல ஸ்மாலர் பைப் என்ன பண்ணும் 1/y of the pool. அதையே தமிழ்ல எழுதிறோம். ஒரு மணி நேரத்தில் குளம் நிறைய அதிக விட்டமுடைய மற்றும் குறைந்த விட்டமுடைய குழாய் எடுத்துக்கொள்ளும் நேரம் 1/x மற்றும் 1/y என்க அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, ரெண்டும் அந்த ஃபுல்லா நிறையத்துக்கு எடுத்துக்கிற நேரம் 24 மணி நேரம் அப்படின்னு இருக்காங்க. அப்போ ஒரு மணி நேரத்துல இது 1/xும் பெரிய டயாமீட்டர் உள்ள பெரிய பைப்ல 1/x நிறையுது, இதுல 1/y நிறையுது. எவ்வளோன்னா 24 மணி நேரம் எடுத்துக்கோங்களா, இது ஃபுல்லும் நிறைய. அப்போ ஒரு மணி நேரத்துல அப்படின்னா 1/24 தான் நிறையும் இல்லைங்களா. அதை தான் நம்ம ஈக்குவல் டு 1/24 அப்படின்னு எழுதுவோம். அதாவது இந்த டேங்க் முழுசும் நிறையறதுக்கு 24 hours டைம் எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டோம். அப்போ ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ நிறையும் அந்த தொட்டி நிறையும் அப்படின்னா 1/24 நிறையுங்களா. அதை தான் ஈக்குவல் டு 1/24 அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு மணி நேரத்தில் இந்த பெரிய பைப் மற்றும் இந்த சின்ன பைப் ரெண்டுலையும் சேர்ந்து விழற தண்ணி எப்படி இருக்கும்னா 1/24 ஆஃப் த டேங்க் நிறையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டது தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, பெரிய பைப் 8 மணி நேரமும் இந்த சின்ன பைப் 18 மணி நேரம் கூடி அரை டேங்க் நிறையுதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அதை 8/x பிளஸ் சின்ன பைப்புக்கு 18 hours சொல்லியிருக்காங்க. ஸோ 18/y எவ்வளோதான் நிறையுது அப்படின்னா half ஆஃப் த டேங்க் தான் நிறையுது அப்படின்னு இருக்காங்க. அதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிட்டோம். ஓகேங்களா. இப்போ நமக்கு 2 ஈக்குவேஷனும் கிடைச்சிருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே சால்விங் நமக்கு ரொம்ப ஈஸி. நம்ம எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் இதை சால்வ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். நம்ம பார்க்குறோம் இந்த வேரியபிள்ஸ்லாம் எங்கே இருக்குது, மாறிகள் பகுதியில் இருக்குது இல்லைங்களா. டினாமினேட்டரில் இந்த வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கஷ்டம் இதை சால்வ் பண்ணுறதுக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், இந்த டினாமினேட்டரில் இருக்கிற எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதிலாக ஏ அண்ட் பின்னு வேற வேரியபிளாக வச்சுக்க போகிறோம். எதை அப்படின்னா லெட் 1/x ஏனும் 1/y பீனும் வச்சுக்க போகிறோம். ஸோ நாம தான் வச்சுக்க போகிறோம். அதனால என்காட்ட தமிழ்லையும் இங்கிலீஷில் லெட் அப்படின்னு எழுதிடுறோம். ஸோ பாருங்க இந்த 1/x என்ன ஆகும்னா ஏ பிளஸ் இந்த 1/y என்ன ஆகும் அப்படின்னா பி ஆயிடும். ஈக்குவல் டு 1/24 அப்படின்னு இருக்கு. நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம், அப்புறமா மாற்றிக்கலாம். ஸோ இது 1. ஓகேங்களா. செகண்ட் ஈக்குவேஷன் வந்துட்டோம். பாருங்க 8/x நம்ம என்ன எழுதலாம், 8 × 1/x எழுதலாமா. இப்போ இந்த 1/x தானே ஏன்னு வச்சுக்க போறோம். அப்போ 8/x 8 ஏன்னு மாத்திக்கலாமா. இதுக்கு பதில் ஏ போட்டோம், இது 8 ஏன்னு மாத்திக்கலாமா. ஸோ 8/x என்ன ஆகும் அப்படின்னா 8 ஏனும் 18/y என்ன ஆகும் அப்படின்னா 18 பீனும் இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு இந்த செகண்ட் ஈக்குவேஷன் மாறிடும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்க இதுலாம் நமக்கு ஃப்ராக்ஷனாக இருக்குது. நம்ம இப்படியும் வச்சு சால்வ் பண்ண முடியும் கிராஸ் மல்டிப்ளிகேஷனில். பெட்டர் நம்ம இதை ஒரு ஹோல் நம்பர் ஃபார்முக்கு மாற்றிட்டோம்னா, அதாவது முழு எண்களாக மாற்றிட்டோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால பாருங்க இந்த 24 இங்கே கொண்டு வந்து பெருக்க போகிறேன். அதே போல் இந்த 2 இங்கே கொண்டு வந்து பெருக்க போகிறேன். அப்போ இந்த 24 இங்கே கொண்டு வந்து பெருக்கும்போது 24a 24a + 24b ஈக்குவல் டு 1. அதாவது இது இங்கேயும் கொடுத்துட்றோம். ரெண்டு பக்கமும் கீழே 24 இருக்கும், அடிச்சிடும். பாருங்க இதுக்கு மேலேயும் கீழேயும் 24, இதுக்கு மேலேயும் கீழேயும் 24. அப்போ ரெண்டு சைடும் கேன்சல் பண்ணால் ரைட் சைடில் 1 மட்டும் வரும். அதை லெஃப்ட் சைடு தூக்கிட்டு வந்து -1 ஈக்குவல் டு 0ன்னு மாற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் வலது பக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் இடது பக்கம் தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு. அதனால தான் இந்த 1 இடது பக்கம் தூக்கிட்டு வந்திருக்கோம். நான் இது எப்படி வந்துச்சு மறுபடியும் காட்டுறேன் பாருங்க. a
plus b is equal to 1 by 24 இருக்கு. இப்போ இங்க 24 இருக்க மாதிரி இங்கேயும் 24 இங்கேயும் 24 வரணும் அப்படின்னா பாருங்க இதுக்கான மீ போமா 24. அதனால இதை மேலேயும் கீழேயும் 24ஆல பெருக்கும்போது 24a by 24னும் இதை மேலேயும் கீழேயும் 24ஆல பெருக்கும்போது 24b by 24 சமம் 1 by 24ன்னு வரும். பாருங்க ரெண்டு சைடும் நமக்கு காமன் டினாமினேட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால 24a plus 24b by 24 is equal to 1 by 24ன்னு போடுவோம். இதில் இருக்கிற பகுதியும் இதில் இருக்கிற பகுதியும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம்னா நமக்கு 24a plus 24b is equal to 1ன்னு வரும். ஸோ 24a plus 24b minus 1 சமம் 0ன்னு வலது பக்கம் இருக்கிற ஒன்றை இடது பக்கம் தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மாற்றிடும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா பாருங்க இப்படி இருக்கா, அதாவது பாருங்க இங்கே 2 இருக்கு. இப்போ இந்த 2 இங்கே கொண்டு வந்து பெருக்கிட்டாவே போதும்ல. இதில் எப்படி நான் பண்ணணும் அதே மாதிரி எப்படி இந்த 24 கொண்டு வந்து பெருக்கிட்டு இங்கே மேலே இருக்கிறது கொண்டு வந்து மைனஸாக போட்டால் நமக்கு இந்த மாதிரி மாறிடும்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை மாதிரி ஸ்ட்ரைட்டாக பண்ணிட போகிறோம். எப்படின்னா பாருங்க 8 2s are 16. அப்போ 16a 8 2 வாட்டி பெருக்கி 16a 18ஐ 2 வாட்டி பெருக்கணும் அப்படின்னா ஸோ 36b. அதே போல இந்த 2 மைனஸ் 1 வந்துருமா சமம் 0ன்னு எழுதிக்கலாமா? ஸோ நமக்கு இந்த நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இங்க ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் இதுலயே வந்து நிறுத்துவோமா? பாருங்க ஏவும் பியும் தான் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. இங்க ஆரம்பிப்போம். ஸோ என்ன ஆகும் 24, அதுக்கப்புறம் -1, அப்புறம் மறுபடியும் இங்க 24, அப்புறம் மறுபடியும் இந்த 24 பாருங்க இங்க ஸ்டார்ட் பண்ணோம் 24 1 24 24 அப்படின்னு கொண்டு வந்து முடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன்ல 36 minus 1, அப்புறம் 16, அப்புறம் மறுபடியும் 36 அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திட்டோம். ஓகேங்களா? இப்போ a and b யோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு தான் x and y க்கு நம்ம மாத்தணும். அதனால ஃபர்ஸ்ட் a கண்டுபிடிக்கிறோம் அப்படின உடனே இது ரெண்டையும் பெருக்குவோம். -24 ஃபார்முலா படி மைனஸ் பாருங்க ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 24 into -1 is -24. அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கணும் இல்லைங்களா? நடுவில் மைனஸ் குறி போட்டு இது ரெண்டையும் பெருக்கும்போது -36ன்னு வரும். இந்த மைனஸ் இப்படி குறுக்க போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ +36 ஆயிடுச்சு பை பாருங்க இது ரெண்டையும் பெருக்குங்க 24 into 36. நமக்கு 864 அப்படின்னு கிடைக்குது. பாருங்க இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் இது ரெண்டையும் பெருக்க போறோம். 24 into 16 384 வருது. ஸோ அதையும் போட்டோம். அடுத்து b வேணும் அப்படின்னா இது ரெண்டையும் -16 பிளஸ் இது ரெண்டையும் 24 பை இதே தான் வரும் 864 minus 384 அப்படின்னு போட்டோம். ஸோ a is equal to 36ல 24 போச்சு அப்படின்னா 12 பை 864ல 384 போச்சு அப்படின்னா 480 கிடைக்குது. அதே போல b is equal to 24ல 16 போச்சுன்னா 8ம் கீழே அதே 480 கிடைக்கும். இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம் பாருங்க 12 1 டைம்ஸும் இது 4 டைம்ஸ் ஆகும். ஸோ 1/14ம் 8 1 டைம்ஸும் இது 6 டைம்ஸும் 1/16ம் கிடைக்குது. ஸோ ஏயோட வேல்யூ 1/40 அப்படின்னும் பியோட வேல்யூ 1/60 அப்படின்னும் கிடைக்குது. பட் நமக்கு தேவையானது எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் இல்லைங்களா? ஆனால் நம்ம 1/x தான் ஏன்னு வச்சிருக்கோம், 1/y தான் பின்னு வச்சிருக்கோம். இப்போ ஏவோட வேல்யூவை தலைகீழா எழுதினா எக்ஸும் பியோட மதிப்பை தலைகீழா எழுதினா ஒய்யும் கிடைக்குங்களா? ஸோ அதை தான் பண்ண போறோம். ஸோ எக்ஸ் சமம் 40 அப்படின்னும் இப்போ நீங்க ஒய் சமம் 60 அப்படின்னும் கிடைச்சிருச்சு. இப்போ எக்ஸுங்கிறது என்னது அப்படின்னா இந்த பெரிய டயாமீட்டர் இருக்கிற இந்த லார்ஜர் பைப் அந்த டேங்க் நிறையறதுக்கு எடுத்துக்கிற நேரத்தை தான் நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சிருக்கோம். அதே போல ஒய் அப்படிங்கிறது ஸ்மாலர் டயாமீட்டர் இருக்கிற பைப் இந்த டேங்க் ஃபுல்லும் ஃபில் பண்றதுக்கு எடுத்துக்கூடிய டைம் அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ லார்ஜர் பைப் டேக்ஸ் 40 hours to fill the swimming pool. அதுவே ஸ்மாலர் பைப் டேக்ஸ் 60 hours to fill the whole swimming pool. அதுவே தமிழ்ல பெரிய அதிக விட்டமுடைய குழாய் 40 மணி நேரமும் சிறிய விட்டமுடைய குழாய்
60 மணி நேரமும் எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இதுதான் இந்த தேர்ட் கொஷனோட ஆன்சர்.